வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் உங்களுக்கு டே பை டே ஒவ்வொன்றும் உங்களுக்கு புதுசாக ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் டிஃபரெண்ட் மாடல் இல்லையா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு மாடல். இந்த மாடல் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் SD கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சிலரி இன்புட் இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, 60+60 வாட்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அடுத்தபடியாக பாருங்கள், 4 சேனல். இதில் 4 சேனல். நீங்கள் கொடுக்குற 2 சேனல், பட் 4 சேனலாக பிரியும். சூப்பரான அவுட்புட் வரக்கூடியது. ஒவ்வொரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் இருக்கும். ஒரு நல்ல பவர்ஃபுல் ஒரு ஹீட்ஸிங் பிளேட் இருக்கும். பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, சிக்னல் இன்புட்டு ஆக்சிலரி இன்புட் மாதிரியே கொடுத்துக்கலாம், இல்லையா ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 அவுட்புட் ஸ்பீக்கர் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இது ஒரு கிளாஸ் டி போர்டு, லேட்டஸ்ட் நியூ அரைவல்ஸ் எல்லாமே. ஓகேவா? தென் இது AP55ன்னு சொல்லி ஒரு மாடல். ஒயர்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. யாராவது ஃப்ரெஷ் கேண்டிடேட் வரார் எலக்ட்ரானிக்கில், நான் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், அவருக்குனே ஒரு சூட்டபிளான மாடல். 50+50 வாட்ஸ், 100 வாட்ஸ் பவர், ப்ளூடூத் கிட்டோட கூடவே உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு TFT கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் டிபிள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இதில் ஒரு ஈக்குவலைசர்னு ஒரு 6 செட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போர்டு இருக்குது. ஓகேவா? ஒரு நல்ல ஹீட்ஸிங் பிளேட்டோடு இருக்குது, வித் நல்ல ரிமோட், நல்ல குவாலிட்டி ரிமோட்டு, ப்ளஸ் 3 கனெக்டர் கார்டோடு வரும். இது சொல்லியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸும் சொல்லியிருக்கேன். 750 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. இதில் என்னென்னா எந்த ஒயருமே கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு சாக்கெட்டில் 12 வோல்ட் DC, 2 ஸ்பீக்கர் கொடுத்தா போதும், உடனே அவுட்புட் வந்துடும். ஓகே, வால்யூம் ரிமோட்டில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, தென் இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், 2.1. ஓகே, சரி, நிறைய மாடல் எங்ககிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால், 500 வாட்ஸ் பவர் உள்ள சப்பு பொருக்குனே ஸ்பெஷல். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டு சொல்லியிருக்காங்க, இல்லை வியூவர்ஸும் சொல்லுவாங்க, நான் மார்க்கெட்டில் இந்த ஐசி யூஸ் பண்ணி பார்த்தேன், இந்த டிரான்சிஸ்டர் பேர் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபெட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பஞ்ச் பக்காவாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இல்லையா. அவங்களுக்காகவே இந்த போர்டு 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்பை அழகாக ட்ரைவ் பண்ணும் பக்காவாக. ஓகே, இதுதான் அந்த போர்டு. 1550 ரூபா, ரொம்ப குறைவான விலை. 1550 ரூபா. டூயல் பவர் சப்ளை, 40 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். அதாவது பார்ட்டி ப்ளஸ் பார்ட்டி மைனஸ் கிரவுண்டு ஒர்க் பண்ணோம். சூப்பரான போர்டு. ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த போர்டு வாங்கிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு ஏசிஸில் ஒரு டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. கிளாஸ் டி ரொம்ப முக்கியம். அதுதான் கிளாஸ் டி அப்படின்னாவே டிஸ்டார்ஷன் இருக்கவே இருக்காது, ஹம் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, உம்முங்கிற சவுண்டே வராது. அசத்தலான ஒரு அவுட்புட் வேணும், ஒரு சப்புக்கு வேணும், நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ணிடலாம், நீங்கள் இதை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த இடத்துல நெகட்டிவ் 40 வோல்ட் ப்ளஸ் 40 வோல்ட். இதில் ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் மைனஸ் எடுத்துக்கலாம். இது காமன் கிரவுண்டு. இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் சிக்னல் இன்புட் கொடுத்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் 1 2 3 ஐசி இருக்குது. இந்த இடத்துல 2 மாஸ்பெட் இருக்குது. ஒரு டிப் RT1 அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது, டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த போர்டுக்கு அடியில் இருக்குது. நல்ல ஹீட்ஸிங் பிளேட் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அசத்தலான ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ வேணும்னா இந்த போர்டு பெஸ்ட் ஒன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும்.
எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போது ஒரு டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கும், அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், இந்த எப்படி சால்வ் பண்ணலாங்கிற டீட்டெயில் வரைக்கும் அதில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஐசி இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஐசி தான், ஒன்றும் இல்லை. என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா TL071 அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது இந்த இடத்துல. இந்த ஐசியினுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆடியோ சிக்னல் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் தான், 20 to 20,000 சைக்கிள்ஸ் தான் அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சினுடைய ரேஞ்ச். அதுக்குள்ளே தான் எல்லாமே பாட்டு கேட்டாகணும். அது லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே. நாளைக்கு எவ்வளோ மாடிஃபிகேஷன் என்னென்ன ஃபார்மேட் வந்தாலும் சரி, டால்பி டிஜிட்டல், டால்பி HD ட்ரூ, ஓகேவா, என்ன வந்தாலும் சரி, அந்த நம்ம காதில் கேட்குறது ஒன்லி அனலாக் சிக்னல். மறந்துடாதீங்க, டிஜிட்டல் கேட்க முடியாது. டிஜிட்டலை தான் கன்வெர்ட் பண்ணி அனலாக்காக கன்வெர்ட் பண்ணி தான் கேட்க முடியும், வேறு சான்ஸே கிடையாது. பட் நிறைய சர்க்யூட் இருக்குது, வித்தியாசமான சர்க்யூட் இருக்குது. கஸ்டமர் எப்படியெல்லாம் கேட்குறவங்களோ அந்தளவுக்கு கொடுக்க முடியும். முதல்ல நீங்கள் ஒன்று ஓனாக அசம்பிள் பண்ணுங்கள், அப்போ தான் அதோடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த ஐசியோட ஸ்பெஷல் என்ன பார்த்தா 555 ஐசி மாதிரி 8 பின்னு தான் இருக்கும். இதில் 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் ஆடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா அது லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் செப்பரேட் பண்ணிடும், பக்காவாக ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் இந்த TL071. அடுத்த ஒரு ஐசி இருக்கு இல்லையா, அந்த ஐசி LM311. இந்த LM311 ஐசி என்ன பண்ணுன்னா, வரக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியை ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுதான் மெயின் இந்த LM311 அப்படிங்கிற ஐசியோட பர்பஸ். ஏன்னா இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரோட எஃபிஷியன்சி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், அதில் இந்த மாதிரி பல்ஸ் வித் மாடுலேட்டர் தான் வச்சுக்கங்களேன், பல்ஸ் வித் மாடுலேஷன் இது. அப்போ அனலாக் வந்து டிஜிட்டலாக மாற்றுறது தான் இந்த LM311 ஐசி. தென் இந்த LM311 ஐசியை IR2153 இந்த ஐசி, IR2153 இந்த ஐசியோட ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், இது என்ன பண்ணுது, உங்களுக்கு 2 மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணுது. சேம் சர்க்யூட்டை வச்சுக்கிட்டு 5000 வாட்ஸ் உள்ள நம்ம டிஜே அசம்பிள் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஃபீச்சரில் 5000 வாட்ஸ் உள்ள ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணலாம். கிளாஸ் டியில் பக்காவாக இருக்கும். இப்போது கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் ஏபி இருக்குது. பட் இதெல்லாம் கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும், ஹம் வரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும், 100% நாய்ஸ் லெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி நிறைய வீடியோஸ் இன்னும் வரும், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்போ இந்த ஐசி என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஆடியோ ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் செப்பரேட் பண்ணோம். LM311 ஐசியோடைய வேலை என்ன பண்ணின்னு கேட்டால், அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியை டிஜிட்டலாக மாற்றும். அடுத்து IR2153 இந்த ஐசி என்ன பண்ணோம், இந்த டிஜிட்டலில் மேலும் ஆம்பிளிஃபை பண்ணி மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணும். மாஸ்பெட் ட்ரைவ் ஐசி ஆக்சுவலாக இந்த ஐசி. IR2153ங்கிறது இந்த ஐசி அப்ளிகேஷன் இல்லாத பவர் சப்ளையே கிடையாது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பவர் சப்ளை, அது சிங்கிள் பவர் சப்ளையாக இருக்கலாம், டூயல் பவர் சப்ளையாக இருக்கலாம், இல்லை இன்வெர்ட்டர், கன்வெர்ட்டர், பியூர் சைன் வேவ், எல்லாமே மாடிஃபைடு சைன் வேவ், எல்லாமே 50 ஹெர்ட்ஸ் தான். 50 ஹெர்ட்ஸ்னாவே சைன் வேவ்னு சொல்ல முடியாது. 50 ஹெர்ட்ஸில் அனலாக் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. ஓகே, தென் இந்த வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த காயில் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டி வழியாக தான் என்ன செய்யும், சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த போர்டுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கானா, இருக்குது, பக்காவாக இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம். முதல்ல ஒரு ஓவரால் தெரிஞ்சு வச்சுங்க. சிம்பிளாக ஒரு போர்டு, சிக்னல் இன்னு, ஒரு கண்ட்ரோலு, இங்கே ப்ளஸ் மைனஸ் டூயல் பவர் சப்ளை, 40 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் டிசி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வேணாலும் இப்போ ஸ்டாக் இல்லை, வந்துடும், வாங்கிக்கலாம். இல்லை வேணும் அசம்பிள் பண்ணால் கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 10 ஆம்பியர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம், ஸ்பீக்கர், ஊஃபர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே 12, 15, 18 இன்ச்சஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணும். இது 500 வாட்ஸ். இதுலேயே 5000 வாட்ஸ் பண்ணுறதா இருந்தால் மாஸ்பெட் மட்டும் நம்பர் ஆஃப் மாஸ்பெட்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். கூடவே ஆம்பியரை கூட்டணும், வோல்ட்டை கூட்டணும், இதெல்லாம் வரும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். அப்போ இதை தான் வந்து சர்க்யூட் இருக்குது. இதனுடைய விலை 1550 ரூபா. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஓகேவா? இதை பற்றிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ
இப்போ டைம் இல்லை, டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். போர்டு பார்க்கலாம். இதுதான் போர்டு. இதை நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாமா? இதுதான் போர்டு. பாருங்களேன். அப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து சிக்னல் இன்புட், இது வந்து சிக்னல் இன்புட்டு, இது கண்ட்ரோலு, இதுதான் ஐசி, இது ஒரு ஐசி, இங்கே ஒரு ஐசி இருக்குது. டிப் RT1 பேக் சைடில் இருக்குது. அதேமாரி பேக் சைடில் IRF 540 அல்லது 640 ஏதோ ஒரு மாஸ்பெட் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு டொராய்டல் கோர் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த மெயின் இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் மெயின் ஃபங்க்ஷன் பண்ணும் கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வோல்ட்டு, டூயல் பவர் சப்ளை, பாசிட்டிவ் வோல்ட்டு ப்ளஸ் இது காமன் கிரவுண்டு, ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு, இது ஸ்பீக்கரோட மைனஸ். ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்ஷிங் போட்டிருக்கோம். பேக் சைடில் இந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும். இது போதும். ஏன்னா பொதுவாகவே கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிவியராலாம் ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹீட்ஷிங் பிளேட்டே போதுமானது. அழகாக சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு அசம்பிள் பண்ணக்கூடிய கிட்டில் உட்கார வச்சுக்கலாம். இண்டிபெண்ட்டாக நம்ம நல்லா பேஸ் வரணும், அசத்தலான பேஸ். கஸ்டமர் எப்படி கேட்டாலும் சரி, இதான் 500 வாட்ஸ் வந்துருச்சு, ஓகேவா, இதுக்கு மேலே என்ன வேணும், ஓகே, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சப்வூஃபருக்குனே ஒரு ஸ்பெஷல் 500 வாட்ஸ் ஒரு கிளாஸ் டி போர்டு யூஸிங் டூயல் பவர் சப்ளை. ஓகேவா, நாளைக்கு இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம்.